ஒரு வீடு கட்டுறது ஈஸியான ப்ராசஸ் இல்லங்க. ஏகப்பட்ட தலைவலி இருக்கு. அப்ரூவல்ல நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. செட் பேக், எஃப்எஸ்ஐ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி அப்ரூவல் வாங்குறதுக்கும் நெறைய டைம் எடுக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ். இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு கவர்ன்மெண்ட் புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னன்றது இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நான் உங்க திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசென்ஸ் சர்வேயரா இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைன்றது யூடியூப் அல்காரிதம்க்கு புரிஞ்சு இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ரூவல் வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த செட் பேக் விடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். செட் பேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்ட்லேருந்து நம்மளோட பில்டிங்க்கு எவ்வளோ கேப் விடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேண்டு 30க்கு 40 இருக்கு அப்படின்னா, சுத்தி நம்ம ஒரு 3 அடி விடுறோம்னா 26க்கு 36 தான் நம்ம கட்ட முடியும். ஸோ அந்த சுத்தி விடுற இடத்துக்கு பேர் தான் செட் பேக். ஸோ இந்த செட் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது ஒரு பேசிக் தம்ப் ரூல் சொல்றேன். இது ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். உங்க ரோட் வித் வந்து 30 அடி இருக்கு, இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க லேண்டோட 3 சைடு, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் பேக் சைடுக்கு வந்து மினிமம் ஒரு 1 மீட்டர் வந்து செட் பேக் வரணும். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1.5 மீட்டர் 5 அடி செட் பேக். இதுவே உங்க ரோட் வித் வந்து 30 அடிக்கு மேல 40 அடி 60 அடி அந்த மாதிரி சைஸ் போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்ல 10 அடி செட் பேக் வரணும். லேண்டை சுத்தி 3 பக்கமும் வந்து 5 அடி செட் பேக் வரணும். இது நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வேரியஸ் கண்டிஷன்ஸை பொறுத்து இது மாறும். நெக்ஸ்ட் எஃப்எஸ்ஐ. காமனா வந்து எஃப்எஸ்ஐ பொறுத்து தான் வந்து நம்ம எவ்வளவு பில்டப் ஏரியா கட்ட போறோம்னு சொல்லுவாங்க. எஃப்எஸ்ஐனா ஒன்றும் இல்ல, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். இப்போ உங்ககிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு. உங்க லொக்காலிட்டியில எஃப்எஸ்ஐ 1.5 கொடுக்குறாங்க, இல்ல 2 கொடுக்குறாங்கன்னா லேண்ட் ஏரியா இன்டூ எஃப்எஸ்ஐ, அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்டூ 2 அப்படின்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் கட்டலாம். இதை நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, என்கிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு, நான் 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அப்ரூவல் வாங்கிடலான்ற. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மேக்ஸிமம் லிமிட். இது எப்படி கவர்மெண்ட் அசியூம் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட் பேக், உங்க லேண்ட்ல இருக்கிற செட் பேக் போக உங்களுக்கு எவ்வளவு பில்டப் ஏரியா வருது, நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, அதை பொறுத்து தான் மேக்ஸிமம் எஃப்எஸ்ஐ 2 வரைக்கும் கொடுப்பாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இருந்து ஒரு 1.75 1.8 வரைக்கும் தான் வந்து ஆவரேஜா சென்னையில கிடைக்குது. இன்னும் சென்னையில நீலாங்கரையில தான் பாத்தீங்கன்னா 0.8 தான் எஃப்எஸ்ஐ. ஏன்னா இது சீஷோர் ஏரியான்றதுனால. உங்கள்கிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா நீங்க வெறும் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அப்ரூவல் வாங்க முடியும். 800 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்ட முடியும். இது ஒரு ஒரு இடத்தை பொறுத்து மாறும். ஸோ எஃப்எஸ்ஐ படி பாத்தீங்கன்னா உங்க பில்டிங்கோட ஹைட்டுமே ரொம்ப முக்கியம். நீங்க 7 மீட்டர் வரைக்கும் அப்ரூவல் வாங்குறீங்களா, 10 மீட்டர் வரைக்கும் அப்ரூவல் வாங்குறீங்களா, அந்த ஹைட்டை வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு, கார் பார்க்கிங் எல்லாமே இதுல கால்குலேட்டட். மேல ஹெட்ரூம் போடுறீங்கன்னா அந்த ஹைட்டுமே அப்ரூவல்ல வந்து ஒரு கீ ஃபேக்டர். அதையுமே நம்ம அப்ரூவல் வாங்கும்போது பாத்துக்கணும். ஸோ இந்த அப்ரூவல் வாங்குறதுல ஒன் ஆஃப் த காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நான் கட்ட ஆரம்பிச்சேன் போற போக்குல அப்ரூவல் வாங்கிக்கிறேன்னு நினைப்பாங்க. அது பண்ணவே கூடாது. நீங்க ஒன்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ரூவலுக்கு அவங்க லேண்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா அந்த அப்ரூவல் ப்ராசஸே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்க என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷனுமே நின்னுரும். ஸோ அப்ரூவல் வாங்கிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும். இதை மெயினா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ரூவலுக்கு தேவையான ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்றேன். முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேல் டீடு, அப்புறம் பட்டா, அப்புறம் எஃப்எம்பி ஸ்கெட்ச். எஃப்எம்பி ஸ்கெட்ச்னா ஒன்றும் இல்லை, உங்க பட்டால இருக்கிற லேண்ட் சைஸ் வந்து ஒரு ஸ்கெட்சா கையில வரைஞ்சு கொடுப்பாங்க. அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் வேணும். நெக்ஸ்ட் ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அடுத்து பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் வேணும். 1975ல இருந்து இப்போ வரைக்கும் உங்க டாக்குமெண்ட் ஹிஸ்டரி, என்டையர் டாக்குமெண்ட் செட் ஒரிஜினலோ ஜெராக்ஸோ இல்ல தேவைப்படும். நெக்ஸ்ட் உங்க லேண்டோட அப்ரூவ்ட் லேஅவுட் காப்பி வேணும். உங்க லேண்ட் வந்து அப்ரூவ்டா இருக்கா இல்லையான்றது இந்த அப்ரூவ்ட் லேஅவுட் காப்பில தான் வரும். அதுக்கப்புறம் உங்க சைட்டோட போட்டோஸ் எக்ஸிஸ்டிங் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியணும். அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், ஆதாரம் வேணும். உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் வீடு இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட் வேணும். இல்ல எம்டி லேண்ட் இருக்குன்னா அதுக்கு வேகன் லேண்ட் டாக்ஸ் கட்டி வேகன் லேண்ட் டாக்ஸோட ரிசிப்டும் வேணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்ரூவல் வந்து ஈஸியா மூவ் பண்ணிடலாம். ஒரு சில இடங்கள்ல ஏர்போர்ட் இருக்கு, வாட்டர் பாடி இருக்கு, அந்த மாதிரினா என்ஓசியும் கேட்பாங்க. இது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். இந்த மாதிரி என்ஓசிஸ் ஏதாவது தேவைப்படுதான்றது ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ரூவல் ப்ராசஸை இப்போ ரீசெண்டா நம்ம கவர்மெண்ட் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா G+1 வரைக்கும் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்லைன்லேயே என்னோட இடம் இவ்வளோ இருக்கு, அதில் நான் இவ்வளோ கட்ட போறேன், நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி வாங்குறோம். அதுதான் செல்ஃப் சர்டிஃபிகேஷன். இந்த ப்ராசஸை இப்போ G+2 ஆர் ஸ்டில்ட் +2 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியா வந்து நம்ம அப்ரூவல் ப்ராசஸை மாத்திருக்கு. முன்னெல்லாம் அப்ரூவல் ப்ராசஸ் அப்ளை பண்ணிட்டு ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போவோம், சிஎம்டி ஆஃபீஸ் போவோம், சென்னை கார்பரேஷன்னா சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ் போவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி
தலைவலி இருந்துச்சு. ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். இப்ப அத ரொம்பவே ஈஸியா சிம்ப்ளிஃபை பண்ணி ஆன்லைன்லயே அப்ரூவல் காப்பிய சாஃப்ட் காப்பியா டவுன்லோட் பண்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ல இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்டில்ட் +2 ஆர் G+2 அதாவது 10 மீட்டர் ஹைட் வரைக்கும் நம்ம வந்து கட்டலாம். இதுக்கு உங்க லேண்ட் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கணும். அதே மாரி பில்டப் ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அதுதான் மேக்ஸிமம் லிமிட். இதுல அதிகபட்சம் 2 யூனிட் ஆர் 2 கிச்சன் வரைக்கும் நம்ம அப்ரூவல் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மீட் ஆச்சு அப்படின்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ல ரொம்ப ஈஸியாவே நீங்க அப்ரூவல் ப்ராசஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ல இருக்க ஒரு சில கீ அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு தனியா, சிஎம்டி ஆஃபீஸுக்கு தனியா அந்த ஃபைலை தூக்கிட்டு அலைய தேவையில்ல. ஒரு ப்ளூ பிரிண்ட் கையில இருக்கும். அது நம்ம அழிஞ்சிராம தண்ணியில பற்றாம பார்த்துக்கணுன்ற ஒரு ஹார்ட் காப்பி கிடையாது. இப்ப சாஃப்ட் காப்பி ஈஸியா பிடிஎஃப்ல வந்துருச்சு. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமா நீங்க இந்தியாவுக்கு வெளியில இருக்கீங்க, உங்க வேலை விஷயமா வெளிநாட்டுல எங்கேயா இருக்கீங்க, உங்களால இந்த அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ண முடியாது, இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா இப்ப அந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே ஆன்லைன்லயே முடிச்சிடலாம். இதெல்லாம் இதோட கீ அட்வான்டேஜஸ். ஸோ இதனால நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிருது. பட் இன்னும் என்ன ரூல்ஸ்லாம் அப்ளிகபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் அப்ரூவலுக்கும் இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷனும் செட்பேக் ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கு. அதுல என்ன செட்பேக் சொல்றாங்களோ அதே செட்பேக் நம்ம ஃபாலோ பண்ணணும். எஃப்எஸ்ஐ ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கு. அதுல என்ன எஃப்எஸ்ஐ கொடுத்தாங்களோ அதே எஃப்எஸ்ஐ தான் இருக்கு. அதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இதுல மினிமம் பார்க்கிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கு. நீங்க ஸ்டில்ட் +2 கொடுக்குறீங்க 2 யூனிட்னா அதுக்குண்டான போதுமான பார்க்கிங் ஸ்பேஸும் நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். ஸோ ஸ்டில்ட் +2 போடுறதுனால ஸ்ட்ரக்சரல் சேஃப்டிக்காக சாயில் டெஸ்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனையும் இந்த டாக்குமெண்ட்ஸோட நம்ம வந்து அட்டாச் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவல் ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபைடா வாங்கிடலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்றது ப்ராசஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆர்கிடெக்டிவ் ஒரு டிசைனரை வச்சு ஃப்ளோர் பிளான் வந்து டிசைன் பண்ணும். இந்த டிசைனை ஏற்ற மாதிரி அப்ரூவல் கன்சல்டன்ட் கிட்ட கொடுத்து அதை அப்ரூவல் நாம்ஸ்க்கு மாத்திட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த அப்ரூவல் டிராயிங்ல ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்கா இல்லையான்றதை அவங்க ஸ்டில் ஆன்லைன்ல செக் பண்ணி அவங்க ஆன்லைன்ல அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டு இந்த அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னதான் கவர்மெண்ட் ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணாலும் இந்த செட்பேக், எஃப்எஸ்ஐ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் டிராயிங் வந்து நாம்ஸ் படி போடுறது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு ஜெனரல் பப்ளிக்கால பண்ண முடியாது. அதுக்கு தான் ஹையர் அண்ட் பில்ட் நாங்க இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபைடா முடிச்சு உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி தரதோட உங்க கனவு வீடை கட்டி தரதும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுக்கு ஹையர் அண்ட் பில்டை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்க சேனல்ல தொடர்ந்து போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.